அதை பற்றி பேசணும். கஷ்டப்பட்டு உழைச்சி படித்து மெரிட்டில் பாஸ் ஆகிறவனை ₹1,00,000 கொடுத்தா தான் உனக்கு சீட்டு கிடைக்கும். நீ காசு கொடுத்தா தான் இங்கே வந்து காசு கொடுத்தா தான் உனக்கு சீட்டு வேலை அப்படி சொன்னால் அவன் என்ன பண்ணுவாங்க? அவனோட வேலை அவன் கரெக்டாக பார்த்துட்டான். அவன் கஷ்டப்பட்டு உழைச்சி பாஸ் பண்ணிட்டான், படித்து மெரிட்டில் பாஸ் பண்ணிட்டான். அவன் வேறு என்ன பண்ணுவான்? அவன்கிட்ட காசு கேட்டால் அவன் என்ன பண்ணுவாங்க? கரப்ஷன் பற்றி தான் நான் பேசுறது. எங்கே போனாலும் காசு, எங்கே போனாலும் நீ காசு கொடுத்தா தான் உனக்கு வேலை, காசு கொடுத்தா தான் உனக்கு காலேஜில் சீட்டு, காசு கொடுத்தா தான் உனக்கு அது இது எல்லாமே காசு கொடுத்தா தான். காசு எதுக்கு லஞ்சம் கேட்குறீங்க? இந்த லஞ்சம் எதுக்கு கேட்குறீங்க? படம் கூட வந்துச்சு இந்தியன் டூன்னு, எவனும் திருந்தலை இன்னும். கரப்ஷன் காசு கொடுத்தா தான் சீட்டா. அந்த பையன் என்னங்க பண்ணுவான்? அவன் வந்து ஏழை பையனாக இருப்பான், கஷ்டப்பட்டு உழைச்சி பகலாக படித்து அவன்கிட்ட துட்டு கேட்டால் காசு கேட்டால் அவன் என்ன பண்ணுவான்? கொஞ்சம் யோசிங்க. இனிமேல் வந்து யார்கிட்ட லஞ்சம் கேட்காதீங்க. ஒருத்தர் படித்து மெரிட்டில் பாஸ் ஆகி வந்தானா அவங்ககிட்ட ₹1 காசு கேட்காம அவனுக்கு சீட் கொடுங்க. அதை பற்றி தான் நான் பேச வருது. அவங்ககிட்ட ₹1 கேட்காதீங்க, சீட் கொடுங்க. ஏன்னா அவன் படிச்சிருக்கான், அவங்ககிட்ட டேலண்ட் இருக்குது, அவங்ககிட்ட ஸ்கில்ஸ் இருக்குங்க. வேறு என்ன வேணும் உங்களுக்கு? அவங்ககிட்ட மார்க் கூட இருக்குது, ஸ்கில்ஸ் கூட இருக்குது, டேலண்ட் கூட இருக்குது, எல்லாமே இருக்குது அவங்ககிட்ட நீங்கள் அதை தர வேண்டியது ஒன்று தான். சீட் மட்டும் தான் கொடுக்கணும் அவங்களுக்கு. சீட் கொடுத்தா அவன் லைஃப் வந்து நல்லா வந்துடுவான் அவன். அதான் நான் சொல்ல வருது. காசு கொடுத்து ஒருத்தர் லைஃபை கெடுக்காதீங்க, ஓகேவா? இங்கே நிறைய பேருக்கு திறமை இருக்குது, திறமைக்கு மரியாதை கொடுங்கன்னு தான் நான் சொல்ல வருது. தேங்க்யூ எவ்ரிபடி, பை, டேக் கேர்.